ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2025 ஜூன் மந்த்தில் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்து கூகுள் நிறுவனம் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா 1600 கோடி இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து வெளியே லீக் ஆயிருச்சு. இதெல்லாமே டார்க் வெப்பில் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூகுள் நிறுவனம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, டார்க் வெப்னா என்னன்னா அது ஒரு தனி பிளாட்ஃபார்ம், அது ஒரு தனி உலகம். ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக நான் தனி வீடியோவில் போடுறேன். எந்தெந்த அப்ளிகேஷனில் இருந்து இந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எல்லாம் லீக் ஆயிருக்குன்னா கூகுள், ஃபேஸ்புக் அண்ட் ஆப்பிள் அண்ட் டெலகிராம். ஸோ இந்த 4 அப்ளிகேஷனில் இருந்து இந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே ஓல்டு டேட்டா கிடையாது, எல்லாமே நியூ டேட்டா. இது எல்லாமே இந்த 2025ல 1600 கோடி பாஸ்வேர்டு வந்து லீக் ஆயிருக்கு. இதுக்குண்டான மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. நம்மளுடைய பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்குது. நம்ம ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃபாக நம்மளுடைய மொபைலை வச்சுக்கணும். அது கிடையாது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே பாஸ்வேர்டு 4-5 அப்ளிகேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை யாரும் ஹேக் பண்ண முடியாத மாதிரி எப்படி மாற்றுறது, இது நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை பற்றியே சொல்லிங்க. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாமல் இன்னொரு லேயரில், அதாவது எப்படின்னா, ஒரு ஹேக்கருக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சால் கூட உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை அவன் ஹேக் பண்ண முடியாத மாதிரி எப்படி பண்ணுறது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. அதனால் பொறுமையாக நல்லா கவனித்து பாருங்கள். பொறுமையாக பார்த்து இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை யாருனாலையும் ஹேக் பண்ண முடியாது. முதல்ல சொன்னது தான். இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டே வெளியே தெரிஞ்சால் கூட உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய செக்யூரிட்டியான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து அதை எனேபிள் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் இது யூஸ்ஃபுல்லான வீடியோவா இல்லையாங்கிறத ஃபைனலாக சொல்லுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரே மொபைலில் நீங்கள் பலவிதமான ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜிமெயில் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூபராக இருக்கீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. இல்லை ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா இதுக்கெல்லாமே ஒரு செப்பரேட் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களா? அந்த இமெயில் ஐடி தான் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணணும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் சைன் இன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் கீழே லைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், செக்யூரிட்டி கோடு, பாஸ் கீஸ், செக்யூரிட்டி கீஸ், பாஸ்வேர்டு அண்ட் ஸ்கிப் பாஸ்வேர்டு இது எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. இப்போது அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அது டர்ன் ஆன் பண்ணதுனால டர்ன் ஆஃப் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ டர்ன் ஆஃப் பண்ண வேண்டாம், டர்ன் ஆனில் தான் இருக்கணும் இல்லைங்களா? அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் பாருங்க, பாஸ் கீஸ் அண்ட் செக்யூரிட்டி கீஸ் வந்து நான் ஆட் பண்ணாம இருக்கு இல்லைங்களா? இது ஏன் ஆட் பண்ணாம இருக்குன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஏன்னா இப்போ இந்த பாஸ் கீஸ் அண்ட் செக்யூரிட்டி கீயை நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா இன்னொரு லூப் ஹோல் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாஸ் கீஸ் அண்ட் செக்யூரிட்டி கீஸை நான் கிளிக் பண்றேன். இந்த பாஸ் கீஸ் அண்ட் செக்யூரிட்டி கீஸை கிளிக் பண்றதுக்கு முன்னால 1 ஸ்டெப் வெளியே வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு கீழே இருக்க ஸ்கிப் பாஸ்வேர்டு வென் பாசிபிள்ங்கிறத பாருங்க, அது ஆஃப்ல இருக்கு. ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. இப்போ நான் பாஸ் கீஸ் அண்ட் செக்யூரிட்டி கீஸை கிளிக் பண்றேன். உடனே யூஸ் பாஸ் கீஸ்ன்னு கேட்குது. அதை கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா யூ கேன் நவ் யூஸ் அ பாஸ் கீஸ் டு சைன் இன். ஓகே, பாஸ் கீஸ் ஓகே டன்னு கொடுத்துட்றோம். அடுத்தது கிரியேட் எ பாஸ் கீன்னு கேட்குது இல்லைங்களா? இப்போ இதுலேருந்து அப்படியே வெளியே வரேன். இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்த இடத்துக்கு நான் வந்தோன்னே இப்போ செக்யூரிட்டிக்கு பாஸ் கீ தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது பாஸ்வேர்டு, அதுக்கு கீழே ஸ்கிப் பாஸ்வேர்டு வென் பாசிபிள்னு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கங்க. ஸ்கிப் பாஸ்வேர்டு வென் பாசிபிள், அதாவது இதோட மீனிங் என்ன வருதுன்னு பாருங்க. எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த டைம் நம்ம பாஸ்வேர்டு கொடுக்காமையே உள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு லூப் ஹோல் இங்க வருது இல்லைங்களா? இங்க ஸோ நான் பாஸ் கீஸ் அண்ட் செக்யூரிட்டி கீக்குள்ள போய் எனேபிள் பண்ண போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் பாஸ்வேர்டு அண்ட் வென் பாசிபிள் அப்படிங்கிற இடம் ஆன் ஆயிரும். பார்த்தீங்களா?
இப்போ ஆன் ஆயிடுச்சுங்களா? இப்போ ஆன் ஆச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு ஹேக்கர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை போட்டு வச்சிருப்போம். அதாவது ஒரு ஹேக்கருக்கு அந்த பாஸ்வேர்டு தெரியலனா கூட நம்மளுடைய டிவைஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் அவர் கேதர் பண்ணிட்டு கடைசியில இந்த பொசிஷன் ஸ்கிப் பாஸ்வேர்டு when possibleங்கிறது ஆன்ல இருந்ததுன்னு வைங்க. சோ பாஸ்வேர்டு இல்லாம உள்ள போக முடியும். ஆன் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உள்ள ஸ்கிப் பாஸ்வேர்டு when possibleங்கிறது எனேபிள் இருக்கு. இதை டிசேபிள் பண்ணிருங்க. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா சோ பாஸ்வேர்டு இல்லாம நம்ம உள்ள என்டர் ஆக முடியாது. இதுதான் மீனிங். இப்போ மறுபடியும் நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்குள்ள போறேன். பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அடுத்தது ஆத்தென்டிகேட்டர். இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மட்டும் இல்லாம இன்னும் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ரொம்ப செக்யூரா வச்சுக்கணும். அதுதான் ஆத்தென்டிகேட்டர். சோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ தட் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நானும் எவ்வளவு தூரம் மெல்லமா சொல்லணுமோ கிளியரா உங்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்லணுமோ சொல்றேன். இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா ஹேக் ஆகாது. சோ தட் மெல்லமா தெளிவா பாருங்க. இந்த ஆத்தென்டிகேட்டர்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள செட்டப் ஆத்தென்டிகேட்டர் இருக்கு. அதுக்கு மேலேயே என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது நீங்க ஐபோன் வச்சிருந்தீங்கன்னா iOS ஆப் ஸ்டோர்ல போய் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் சேம் இப்போ பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணி கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவோம். நேரா கூகுள் பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கிறீங்க. இப்போ டாப்ல இருக்கிற சர்ச்ல கூகுள் ஆத்தென்டிகேட்டர்னு டைப் பண்ணுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷன் டிஸ்ப்ளே ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது எப்படி இது செக்யூரான அப்ளிகேஷனா? இது ஒரு செக்யூரான அப்ளிகேஷன் தான். இது கூகுள் நிறுவனத்துடையது. அதனால இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிக்கங்க அந்த அப்ளிகேஷனை. கீழே கெட் ஸ்டார்டட்னு சொல்லுது. கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ எந்த அக்கௌண்ட் இப்போ லாகின் பண்ணணும். ஸோ உங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்களா, ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல நீங்க லாகின் பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ சொல்லி கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லாகின் ஆயிடுச்சு. இப்போ உள்ள போயிருக்கு. இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதுல ஆட் எ கோடுன்னு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள். ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள ஆத்தென்டிகேட்டரை நம்ம கிளிக் பண்ணும் பொழுது என்ன சொன்னாங்க, இந்த பிளே ஸ்டோர்ல போய் இந்த ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னாங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நேராக வந்து ரீசெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஜிமெயிலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் செட்டப் ஆத்தென்டிகேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். பாருங்க இந்த QR கோடு வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இந்த QR கோடு இங்க டிஸ்ப்ளே ஆகுது இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். எதோட? அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷன் மூலமா இந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும். சரி, ஓகே. மறுபடியும் ரீசெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட்டரை கிளிக் பண்ணி இந்த பிளஸ் சிம்பிள் கீழே இருக்கிற பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எ QR கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். பாருங்க இது ஸ்கேனிங்க்கு போயிருச்சு. ஓகேங்களா, ஸ்கேன் பண்ணுது. இப்போ நம்ம QR கோடை காமிக்கணும். ஆனா மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஆப்ஷனே இல்லை. பாருங்க மேலே இப்போ ஒரு இமேஜுக்குள்ளேயோ ஒரு கேலரிக்குள்ளேயோ போய் நம்ம ஏதாவது பண்ண முடியுமானா பண்ண முடியல. அப்போ இந்த அப்ளிகேஷன்ல, அதாவது இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷனை நம்ம ஒரே மொபைல்ல வச்சுட்டு ஒரே ஜிமெயில்ல இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இப்ப தெரியுது. ஆனா ஒரே மொபைல்ல தான் நான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சா என்ன பண்றது? அதுதான் நம்ம பண்ண போறோம். நேரம் என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் பிளே ஸ்டோர் போறீங்க. ஸோ இது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள QR அண்ட் பார்கோட் ஸ்கேனர்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்றேன். ஒரு அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட்லேயே டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்டா இருக்கிற QR கோட் ஸ்கேனரை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் சிம்பிளா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அளவு கேட்குது, அளவு கொடுத்துக்குங்க. இப்போ ஸ்கேன் பண்ணுது இல்லைங்களா. இப்போ எதை ஸ்கேன் பண்ணணும்? இப்போ ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஜிமெயிலை நம்ம ஓப்பன் பண்ண போறோம். இந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த QR கோட் நம்மளுக்கு முதல்ல டிஸ்பிளே ஆச்சு இல்லைங்களா. இதை வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ 3 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ முடிஞ்சது இந்த வேலை. நேராக அந்த QR அண்ட் பார்கோட் ஸ்கேனர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே ஸ்கேன் பண்ணுது. இப்போ டாப்ல பாத்தீங்கன்னா கேலரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி
கேலரியை கிளிக் பண்ணி இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த QR கோடை அட்டாச் பண்ணுறேன். பாருங்க, அட்டாச் பண்ண உடனே அதோட URL மேலே இங்கே டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு அதே URL அதோட லிங்க் அப்படியே டோட்டலாக இங்கே டிஸ்பிளே ஆகுது. அது கீழே பாருங்க, ஓப்பன் ஷேர் காப்பின்னு இருக்கா. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓப்பனை நாம் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 2-3 அப்ளிகேஷனில் வச்சுருந்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். அப்போ வந்து நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ என்னுடைய மொபைலில் எந்த அப்ளிகேஷனுமே அதிகமாக இல்லை. அதனால நான் ஓப்பன்னு கிளிக் பண்ண உடனே கூகுள் ஆத்தென்டிகேஷன் ஆப்புக்குள்ளேயே போயிடுது. ஓகேங்களா? உங்களுக்கு 2-3 ஓப்பன் பண்ணால் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஆட் டோக்கன்ட்டு வருது பார்த்தீங்களா, அதோட எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ ஆட் ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே பாருங்கள், கூகுள்னு சொல்லி நம்ம இப்போ கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸ்க்கு கீழே ஒரு கீ கொடுத்துருக்கு. இதுதான் கீ. இப்போ ஆட் ஆயிடுச்சு. இந்த கீயை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீ வந்து காப்பி ஆகிடும். கீழே அது காப்பி ஆயிடுச்சு அப்படிங்கிறது கீழே சொல்லும் பாருங்கள். இந்த கீ வந்து இது ஏன் பயங்கர செக்யூரான கீ அப்படின்னு சொன்னால் 30 செகண்டுக்கு ஒரு தடவை இந்த கீ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் ஒரு ஹேக்கர் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணலான்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணார்னா, ஸோ அந்த நம்பர் அந்த கோடு கிடைச்சி அவர் ட்ரை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இது வேற கோடு மாறிடும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை இந்த கோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கோடு நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டு வரும் பொழுது வேற கோடை டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நான் ரீசன்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நேராக QR கோடு இருக்கிற இடத்துல ஓப்பன் பண்ணி கீழே நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணனா உடனே என்டர் கோடுன்னு கேட்குது. ஸோ கோடு இப்போ நம்ம காப்பி பண்ணதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். உடனே ஆட் ஆயிடுச்சு. பாருங்கள், ஆத்தென்டிகேட்டர் ஏடர் ஜஸ்ட் நவ். அவ்வளோதான். இப்போ ஆட் ஆயிடுச்சு. இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இந்த ஆத்தென்டிகேட்டரோட லிங்க் இப்போ உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மேலே சொல்லியிருக்க பாருங்க, இது நாள் வரைக்கும் இந்த ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு SMS வரும், ஒரு கோடு வரும். அந்த கோடை வந்து நம்ம என்டர் பண்ணி உள்ளே போவோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக இன்ஸ்டீட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் டெக்ஸ்ட் மெசேஜ், இனிமேல் உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷன்லேருந்து வரக்கூடிய கோடை தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணணும். ஒருவேளை உங்கள் ஃபோன் ஆன்லைனில் இல்லாமல், நெட்டே இல்லாமல் ஆஃப்லைனில் இருந்தால் கூட இது ஒர்க் ஆகுங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம நெட்டு இல்லைனாலும் இது ஒர்க் ஆகும். நம்மளுடைய ப்ராப்ளம் தீர்ந்துருச்சு. சரி, இப்போ நம்ம இதையே செக் பண்ணி பார்ப்போம். அதாவது இப்போ ஒரு ஹேக்கர் மாதிரி நினச்சிக்கோங்க, வேற ஒரு மொபைலில் நம்மளே இங்கே என்டர் பண்ணி லாகின் பண்ணி பார்ப்போம். நல்லா கவனிச்சுங்க, பாஸ்வேர்டே தெரிஞ்சால் கூட இந்த ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷனில் இருக்கிற கோடை நம்ம என்டர் பண்ணலைன்னா உள்ள லாகின் ஆகாது. இதுதான் இதோட மெயின் செக்யூரிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு மொபைலில் எடுத்து சேம் அக்கௌண்ட்டை, பரிதி அஸ்வின் அப்படிங்கிற ஒரு இமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி வேறொரு மொபைலில் அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணும் பொழுது பாஸ்வேர்டும் தெரியும். அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆத்தென்டிகேட்டர் கோடு இல்லைன்னா உள்ள லாகின் ஆக முடியாது. ஓகேங்களா? அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சார், நான் இப்போது இன்னொரு மொபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஜிமெயிலை கிளிக் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கூகுள் இருக்குது, கூகுளை கிளிக் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? சும்மா நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ அந்த இமெயில் அட்ரஸ் கேட்குது. நம்ம இப்போ கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை இங்கே நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு தெரியும், நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன சொல்லுது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து லாகின் ஆகிற அது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொபைலுக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் போகும் இல்லையா? அப்போது நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். கண்டிப்பாக அதை வந்து நம்ம எஸ்ன்னு நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் நம்மளுடைய மொபைலில் உள்ளே என்டர் ஆகிறாப்புல, அதனால நம்ம நோன்னு தான் கொடுப்போம் இல்லைங்களா? நீங்கள் தான் லாகின் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நம்ம அதுக்கு எதுவுமே கொடுக்காம இருக்கோம். அப்போது அந்த ஹேக்கர் வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை அனதர் வே அப்படிங்கிறத அவர் கிளிக் பண்ணுறாப்புல, அந்த ஹேக்கர் வந்து கிளிக் பண்ணுறாப்புல.
இதில் எல்லாமே கரெக்டாக பாருங்கள். டேப்லெட்லேயும் ஃபோன்லேயும் எஸ்ங்கிறத கொடுங்க. இல்லைன்னா செக்யூரிட்டி கோடை நீ என்டர் பண்ணு. இல்லைன்னா அடுத்தது பாருங்கள், நம்ம வெரிஃபிகேஷன் கோடு எல்லாமே டிசேபிள் ஆயிடுச்சு பாருங்கள். அதாவது எது, நம்ம மொபைலுக்கு சென்ட் பண்ணக்கூடிய அந்த கோடு எல்லாமே டிசேபிள் ஆயிடுச்சு. ஒன்று தான் ஆனில் இருக்குது, அதுதான் கூகுள் ஆத்தன்டிகேட்டர் ஆப். அப்போது அந்த ஹேக்கருக்கு வேறு வழியே கிடையாது, கூகுள் ஆத்தன்டிகேட்டர் ஆப்பில் இருக்க கோடை தான் நம்ம எடுத்தாகணும் இல்லைங்களா. ஸோ கூகுள் ஆத்தன்டிகேட்டர் ஆப் தான் டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணால் உடனே கோடு தான் கேட்கும். அந்த கோடு எங்கே இருக்குது, நம்மளுடைய மொபைலில் இந்த சைடு இருக்கக்கூடிய மொபைலில் இருக்குது. நல்லா பாருங்கள், இப்போ அந்த ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த கோடை போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மொபைல் நம்ம கையில் இருக்குது ஓகேங்களா. நம்மளுடைய அக்கௌண்ட்டை அவர் என்டர் பண்ண முடியாது. ஈவன் அவருக்கு பாஸ்வேர்டே தெரிஞ்சால் கூட இந்த கோடு போடலைன்னா அவர்னால லாகின் பண்ண முடியாது ஓகேங்களா. உங்களுடைய அக்கௌண்ட்டை இதே மாதிரி மற்றவங்க யாருமே ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்னா கூகுள் ஆத்தன்டிகேட்டர் அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இது மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜிமெயில் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான சோசியல் மீடியா அப்ளிகேஷனையும் இதே மாதிரி நம்ம செக்யூராக வச்சுக்க முடியும். அதை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதையெல்லாம் நம்ம எப்படி செக்யூராக வச்சுக்கிறது இந்த கூகுள் ஆத்தன்டிகேஷன் ஆப் யூஸ் பண்ணி அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.